ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாங்ஸ் ரியாக்ஷன், டீசர் ரியாக்ஷன், ட்ரைலர் ரியாக்ஷன் இதெல்லாமே வந்து நிறைய நம்ம சேனலில் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு ஆட் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புதிய முயற்சியெலாம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி நிறைய பேர் நிறையா மாதிரி பண்ண ஒரு ரியாக்ஷனாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு அந்த மாதிரி ஒரு புது முயற்சியாக இல்லாமல் ஆல்ரெடி எல்லாரும் பண்ணதான் நம்ம அதை வந்து புதுசாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நிறை குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்து இந்தாங்க இது நல்லா இருக்குது நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்க அப்படின்னா அங்கே ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே மெசேஜ் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, டேரெக்டாக மெசேஜ் வந்துடும். அண்ட் நம்மளும் அதை சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எது தோணுச்சு அப்படின்னாலும் எல்லாத்தையுமே அனுப்புங்க. கேட்டகிரிஸாக பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷனல் அந்த மாதிரி உள்ளது எதுவாக இருந்தாலுமே வந்து ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஒரு 15-16 ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, ரீல்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ரீல்ஸ் தான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த ரீல்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாச்சு போங்க. ஓகே, என் தங்கச்சி ஒரு கோடீஸ்வரன் கட்டி கொடுத்தாலும் ஒரு உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போவா. ஒரு டாக்டருக்கு எவ்வளவு கட்டி கொடுத்துட்டா? டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். அதுக்கு கல்யாணம் பண்ணி கூடயே வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டுல தண்ணி பிரச்சனை வரும்னு பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சரியான கேள்விதான். இதெல்லாம் நம்ம சிவா சாரால மட்டும்தான் யோசிக்க முடியும். இந்த இதை பார்க்குற வரைக்கும் எனக்கு அந்த கொஸ்டின் தோணலை. ஆனால் இது பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா இந்த என்ன டைலாக் இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போவோம். என்னது இது? சாமி தேடி போய் அடி வாங்கிட்டு வரான் இவன். சாமியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் அவர் ஸ்டைல்ல பண்ணிட்டார் போல இருக்கு. நைஸ் நைஸ். நினைச்சேன் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு. காதலர்களை காதலிக்க விடுங்க, ஏன் அப்படி பண்றீங்க? தேவையான வேலை. ஓகே, நைஸ் நைஸ். இதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்னடா கேம்? கிரீன் ஷர்ட்னு போட்டிருக்காங்க. யார் அதுக்கு செத்தம்? கிரீன் ஷர்ட்டுக்கு விதி முடிந்தது. அந்த அம்மா ஏறி குதிச்ச குதியில அவனுக்கு மேல உள்ளது கீழாப்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். உயிர் நைஸ், தரமான வீடியோ. ஆனா அக்கா விளையாட்டுக்காக கூட இப்படி பண்ணக்கூடாது. இனிமேல் அவனால விளையாடவே முடியாதுன்ற லெவலுக்கு போயிடுவான் போல இருக்குது. விளையாட்ட சொன்னேன். பச்சை சட்டை செத்தடி நீ. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாவம் வெங்காய வெடி. நைஸ். இதெல்லாம் நம்ம பசங்க நிறைய பண்ணுவாங்க. நைஸ், சூப்பரா இருந்துச்சு. விளையாட்டுக்கு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த வீடியோக்கு போவோம். உனக்கு வேணும்டா வெங்காயம்? ஆனா இது தெரிஞ்சு எடுக்கிறானுங்களா தெரியாம எடுக்கிறானுங்களான்னு சத்தியமா தெரிய மாட்டேங்குது. இது ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டு இருக்கானுங்க எல்லா இடத்துல. வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம்.
இப்போ பாரு ஆடி. ஐயோ பாவம் பாவம் அந்த ஆள் போயிடுச்சு. மேன் மை பெஸ்டி. ராதா உண்மையிலே ராதா. இங்க யாராச்சும் இப்படி இருந்தாங்கன்னா பிடிக்காது, கட் பண்ணிடுவேன். எப்படி ஆக்ட் பண்ண வரீங்களா? சத்தியமா நான் அடிக்கலங்க. என்னடா அடிக்கலன்னு இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆயி போய் விழுந்தத பார்த்து பதறி போய் சண்டை ஓடியாரேன். பாவ ரத்த குட்டுதே. ஓகே, நல்ல வீடியோ. அடுத்த வீடியோ பார்ப்போம். அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி. ஐயோ யார் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. சாமி பொறுமை. சாமி பொறுமை. ஐயோ பொறுக்கிறாரே. ஐயோ சாமி விஷயம் செய்யக்கூடாது, பட் இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இது கொஞ்சம் சுமார் தான். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த பலூனு தரோம். ஐயோ பாவம். இது ஏதோ வேணும்ட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ செம்மடி. ஐயோ 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 இதெல்லாம் வேணும்ட்டு பண்றது அதெல்லாம் நல்லாவே தெரியும். பட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பலூன் வச்சு உட்கார்றது அது அல்டிமேட். ஓ டிவி மேல ஊத்திருச்சு. எங்க இருந்துடா வரீங்க? அடுத்த வீடியோ. ஆண்டி உட்கார்ந்து இருக்க பொசிஷனை பாருங்களேன். கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. நல்லா இருக்கு, சீரியஸ்லி நைஸ். ஹாப்பி தீபாவளி இன் அட்வான்ஸ். தம்பி ரொம்ப பயந்த ஆளா இருப்பார் போல இருக்கு. ஐயோ அம்மா தீரோடிக்குது. அடுத்த வீடியோ போலான்னு பார்த்தா சிரிப்பு வருது. எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ நோயெல்லாம் கிடையாது, அது அப்படி வருது. சுடுதல பாத்துட்டே இருக்கேன். பண்ணதுதான் சீரியஸா வேணும் பண்ணதான். ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிறப்பு. அடுத்த வீடியோக்கு போவோம். ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல. ஞானவேல் ராஜா சார் இவர் 2 டைம் இதோட அசிங்கப்பட்டாரு. எப்போ சரியாக போறாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து இவங்க வந்து வேற ஒருத்தங்களுக்கு கை காணிப்பாங்க. அது இந்த கிளிப்பிங்ஸ் இருந்தால் போடுறேன். அது ஆல்ரெடி நான் பாட்டேன். இதுவும் நான் ஆல்ரெடி பாட்டேன். இதுக்கும் வந்து எஞ்சி நிற்பாரு, அவங்க சாட்டுக்கு போயிடுவாங்க. சரி பரவாயில்ல, அவருக்கு தானே கடைசின்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா. தமிழ் டப்பிங் போல இருக்கு. இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். பிறந்திருந்தா அதேதான் எனக்கு. டேய் என்னடா இது படத்துல உண்மையிலே இப்படியா இல்ல டப்பிங்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? டப்பிங்காக அப்படி பண்ணா ஆக்ஷன்லாம் வராது. சரி ஓகே, பைபிள் ஏதோ வெறி கொண்டு சுத்திட்டு இருப்பான் போல இருக்குது.
ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஏதாச்சும் ரீல்ஸ் இருந்துச்சுன்னா இது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறதா இருந்துச்சுன்னா தாராளமாக அனுப்பி வைங்க. எல்லா வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இது பார்க்கணும், நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபன்னியான வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக அனுப்பிச்சு வைங்க, பார்த்து ரியாக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.